ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நாம் இன்னைக்கு தத்தாத்திரேயர் அவதாரம், விஷ்ணுவோட ஹரியோட அவதாரங்களும் மிக உயர்வான தத்தாத்திரேயர் அவதாரத்தை பற்றி படிக்கலாம். முன்பு 4 யுகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உலகமே தண்ணீரால் சூழ்ந்துட்டுருக்கப்போ அதில் ஸ்ரீஹரி வந்தார். அவருடைய தொப்புலேருந்து பிரம்மா உதிச்சு 4 வேதங்களை 4 முகங்களாக பெற்று ஸ்ரீஹரி விஷ்ணுவோட கட்டளைக்கு இணங்க உலகத்தில் பிராணிகளை படைக்க வேண்டி முதல்ல மரிசி, அத்ரி, மங்கரிஷ, புலஸ்திய, புலக, கிரது, வசிஷ்டர் ஆகிய 7 பேரை உண்டாக்கினார். அப்புறம் அவருடைய இடது பக்கத்தில் சதரூபம் அப்படிங்கிற பெண்ணையும் வலது பக்கம் ஸ்வயம்பு என்ற மனிதனையும் உண்டாக்கினார். அவர்களுக்கு தேவஹதி அப்படிங்கிற பெண் பிறந்தாள். இந்த தேவஹதியை கர்த்தமர் என்ற பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு 9 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் அனுஷ்யா அத்ரி மகரிஷியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அனுஷ்யா தேவி மிக்க பதிவிரதையாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய பதிவிரதா பாவத்திற்கு கடினமான மலைகள், பூமியின் கற்கள் எல்லாமே அவங்களுடைய கால் கீழே ரொம்ப மென்மையாக மாறிடுச்சு. சூரிய பகவான் மற்றும் அக்னியும் அவங்களுடைய வெப்பத்தை குடிந்து குளிராக இருந்தாங்க. காற்றானது அவங்களுடைய வேகத்தை குறைச்சி மெல்ல வீச ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த தேவர்கள் அவளுடைய பதிவிரதா மகிமையினால் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்து பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் அவங்க கிட்ட போய் அத்ரியோட மனைவி அனுஷ்யா தேவியோட பதிவிரதா தன்மையை நீங்கள் ஏதேனும் செய்து பங்கம் செய்யணும். ஏன்னா சூரியன், அக்னி, வாயு இவங்கெல்லாம் அவளுடைய மகிமைக்கு பயந்து தங்களுடைய தன்மையை குறைத்துக்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி நாங்களும் அந்த அம்மையாருக்கு பணிவிடை செய்ய நேரிடுமோ அப்படின்னு தயக்கமாக இருக்குது. அப்படின்னோடனே அவங்க பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் சரி நாங்கள் போய் அத்ரி மகரிஷியோட மனைவி அனுஷாவை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அத்ரி மகரிஷி அனுஷ்டானத்திற்கு நதிக்கரைக்கு போனப்போ அவருடைய ஆசிரமத்துக்கு போய், அம்மா நாங்கள் பசியோடு வந்திருக்கோம், எங்களுக்கு அன்னமிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வர்ற கெஸ்ட்டை, விருந்தினர்களை தெய்வமாக மதிக்கிற அந்த அம்மையார், நீங்கள் போய் அனுஷ்டானம் செஞ்சுக்கோங்க, அதுக்குள்ளே நதிக்கரைக்கு சென்ற மகரிஷி வந்துடுவார், எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை மகரிஷி வர வரை காத்திருக்க முடியாது, எங்களுக்கு உடனே சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி ஓகே அப்படியே ஆகட்டும்னு அந்த அம்மையார் இலைகளை போட்டுட்டு அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. இதுதான் அனுஷ்யா அத்ரி மகரிஷியோட கதை. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.